வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் உங்க செல்பி தமிழன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, ரேண்டமா ஒரு பஸ்ஸை நம்ம சூஸ் பண்ண போறோம். நம்ம இருக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா யூரோப் செர்பியால உள்ள யூத் ஸ்டேடியம் பஸ் ஸ்டாப்ல இருக்கு நண்பா. இங்க இருந்து நம்ம ஒரு ரேண்டமா ஒரு பஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் நண்பா. அதாவது எந்த பஸ் ஸ்டாப் வந்து எங்க லாஸ்ட் ஸ்டாப் போதோ அந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் நண்பா. வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்பர். வாங்க நண்பா வீடியோக்குள்ள போலாம். நண்பா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பஸ் 105 அது வந்து 0 மினிட்ஸ்ல காட்டுது. 101 0 மினிட்ஸ்ல காட்டுது நண்பா. எந்த பஸ் ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாப்போம். ஓகே, பஸ் வந்துருச்சு நண்பா. இப்ப ஃபர்ஸ்ட் வந்திருக்க பஸ் பாத்தீங்கன்னா 105. இந்த பஸ்ல தான் நம்ம ஏற போறோம். உள்ள போலாம் நண்பா. நம்ம செர்பியால யூத் ஸ்டேடியம்ன்ற பஸ்ல ஏறிட்டு 105 பஸ்ல டிராவல் பண்ணிருக்கோம். செர்பியாவோட கிளைமேட்டை என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல நண்பா. 2 நாளா பாத்தீங்கன்னா நல்ல வெயில் அடிச்சு, நைட்டு பாத்தீங்கன்னா சரியான மழை. இப்போ வரும்போது ஜக்கின் தான் போட்டு வந்தேன், உள்ள தெர்மல் லேயர்லாம் போட்டு வந்தேன். அந்த அளவு குளிர் அடிச்சிச்சு. இப்போ 15 மினிட்ஸ்ல வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நல்ல வெயில், கிளைமேட் சூப்பரா இருக்குது, பார்க்கவே அழகா இருக்குது. இப்போ நம்ம கிராஸ் பண்ற பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா செர்பியாவோட பிக்கெஸ்ட் லாங்கஸ்ட் ரிவரான ரிவர் பேர் தெரியல, சாரி, அது என்னன்னு பார்த்து நான் அப்டேட் பண்றேன். அந்த ரிவர் தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு. அதாவது இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சோவர் ரோடு. அன்பா இங்க பாருங்க, கிளைமேட் அவ்வளோ அழகா இருக்குது. அந்த வானத்துல அந்த ஒயிட் ஸ்மோக்கும் அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே தெளிவா இருக்குது இன்னைக்கு வீடியோ. செர்பியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரோட் டிராஃபிக் வந்து ஃப்ரீயாவே இருக்கும் நண்பா. ஆனா மெயின் சிட்டியில மட்டும் பாத்தீங்கன்னா காலையிலயும் ஈவினிங்கும் நமக்கு அங்க எப்படி டிராஃபிக் இருக்கோ அந்த அளவுக்கு இங்கேயும் டிராஃபிக் இருக்கும். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா செர்பியாவில் டிரைவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆனால் வின்டர் சீசனை ஃபேஸ் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம். ட்ரிப்பு கிடைக்காது நண்பா. ஃபியூச்சரில் நீங்கள் பார்ப்பீங்க வின்டர் சீசன் அப்போ எப்படி டிராஃபிக் இருக்கும் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பாக. நண்பா நம்ம இந்த பஸ் ரூட்ல போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரோடான்ட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஒரு நாள் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்றது. நண்பா இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பூமி, அதாவது ஒரு கிராமத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம். சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் அவுட்ரு வந்தாச்சு. இங்கே வீடுங்களாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. வர வழியிலே நிறைய விவசாய பூமிங்களெல்லாம் நிறைய பார்த்தேன். ஆனால் எத்தனை ஸ்டாப்புன்னு தெரில. இன்னைக்கு வேற நமக்கு செகண்ட் ஷிஃப்ட்டு. பஸ் ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் ட்ராவல் ஆயிடுச்சு. பார்ப்போம். மெரி, இங்கேயும் பாருங்க மெரி இருக்கு. இந்த அந்த மெரி சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் கம்பெனி. ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா மிச்ச இடத்துல எங்க எங்க கம்பேர் பண்ணாலும் மெரியில வந்து ரேட் வைஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இந்த சைடு ஃபுல்லா விவசாய பூமி தான் நண்பா. இந்த முட்டை கோசெல்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது செர்பியாவை பொறுத்த வரைக்கும். அதுவும் நான் இருக்கிற பெல்கிரேடை பொறுத்த வரைக்கும் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது நண்பா. அங்கே ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் கல் மாதிரி கிடையாது. அந்த ஹாலோ பிளாக் மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து அதோட டைப் என்னன்னே தெரில, அந்த மெட்டீரியல் டைப் என்னன்னே தெரில. ஒரு நாள் டைரெக்டாக போய் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். அவங்க எல்லாம் செட்டிங்ஸ் வீடு மாதிரி தான் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க நண்பா. பேசிக்காக வந்து அடித்தளம் மட்டும் காங்கிரீட் போட்டுட்டு மீதி எல்லாமே வந்து செட்டிங் மாதிரி தான் கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இது பாருங்க, பக்காவாக கிரெயின்லாம் வச்சு கட்டிட்டு இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட் வருது போல இருக்குது. ஏதாவது சிட்டி அவுட்ரு வந்திருந்தாலும் இந்த இடமா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது.
நண்பா இதோட நம்ம எப்படியும் ஒரு 20-22 ஸ்டாப் தள்ளி வந்துட்டோம். இங்க பாருங்க, ஒரு அழகா ஒரு சர்ச் ஒன்று இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குது. இந்த இடம் பேர் வந்து ஆன்ட்ரக் ஸ்ட்ரீட் ஸ்டார் அப்படின்னு சொல்லுது. ஓகே, OVCA ஓக்வா சென்டர் இந்த இடம் பேரு. நைட்டு நல்ல மழை நண்பா, அதான் எல்லா இடத்துலயுமே தண்ணி தேங்கி நிற்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு பக்கம் மழை ஸ்டார்ட் ஆயிருக்கும். விடிய காலம் 5-6 மணி வரைக்கும் கண்டினியூவா மழை தான், தட்டி எடுத்துருச்சு. இந்த பாருங்க நண்பா, ஒரு ஹில்ஸ் தெரியுது இல்லை, அங்கதான் நம்ம இப்போ போக போறோம். ஆப்போசிட்லயும் அந்த 105 பஸ் வருது. அந்த ஹில்ஸுக்கு போனா நல்லா இருக்கும், பட் பஸ் எது வரைக்கும் போகுதுன்னு நமக்கு தெரியலையே. இந்த ரோடெல்லாம் பார்க்கும்போது நம்பூர் ஃபீலிங் தான் வருது. சிட்டி விட்டு அவுட்ரு போயிட்டனால ஃபுல்லா பாத்தீங்கன்னா 2 சைடு காடு, நடுவுல மட்டும் ரோடு, அங்கங்க வீடு. ஆளு சிட்டியை விட்டு அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்பீடு அள்ளுது. ஃபுல்லா எல்லாமே இங்க விவசாய பூமியா தான் இருக்கு நண்பா. ஆனா இந்த கிளைமேட்ல எந்த பயிரும் போட மாட்டாங்க, பனிகாலம்ன்றனால போட்டாலும் கருகிடும். அதனால பனிகாலம் முடிஞ்சுட்டு இவங்களுக்கு அடுத்த 6 மாசம் மட்டும்தான், அதாவது மார்ச்சுக்கு மேலதான் வந்து இவங்க எந்த ஒரு விவசாயமா இருந்தாலும் பண்ணுவாங்க. 6 மாசம் விவசாயம், 6 மாசம் பூமிக்கு ரெஸ்ட். நண்பா அநேகமா இதான் லாஸ்ட் ஸ்டாப்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் லாஸ்ட் ஸ்டாப். எஸ். அவ்வளவுதான் நண்பா, இறங்கியாச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே காடா தான் இருக்குது. ஆனா என்னன்னா ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது நண்பா. இந்த லாஸ்ட் ஸ்டாப்ல வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. எல்லா ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்காங்க போறதுக்கு. ஒரு ட்ரெயினும் நிக்குது, பிளாட்ஃபார்ம்ல ஏறி போக கூடாது. சரி, ட்ரெயின் பக்கத்துல வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் பேக் அடிச்சிடலாம். நான் கூட சரி ஏதாவது வீடு இல்லை வில்லேஜ் அப்படி இல்லைன்னா ஏதாவது சிட்டி மாதிரி லாஸ்ட் ஸ்டாப் போகும், அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தேன். கடைசி ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. மக்கள்லாம் இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. நண்பா இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்த்தது ரேண்டமாக ஒரு பஸ் செலக்ட் பண்ணிட்டு 105, அதாவது 105ல் ஏறி யூத் ஸ்டேடியத்துல இருந்து ஓக்வான்ற பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் நிக்குது. அந்த ட்ரெயின் முன்னாடி தான் நம்ம நின்று பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பெருசா வேற எதுவும் இல்லை நண்பா, ஃபுல்லா காடா தான் இருக்குது. நீங்க எதாவது அவுட்ரு சிட்டி விட்டு அவுட்ரு போனோம்னா யூத் ஸ்டேடியத்துல இருந்து நீங்க அந்த 105 பஸ் ஏறினீங்கன்னா இந்த ஓக்வான்ற பிளேஸ்க்கு வந்துடலாம். இங்க இருந்து நீங்க சிட்டி அவுட்ரு போய்க்கலாம் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நண்பா. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.